ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு ஈஸியான ஒரு டிஷ்ஷு. நம்ம சேனல் நேமு நந்தா குக்கிங் மாஸ்டர். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து கடலப்பருப்பு, தேவையான பருப்பு நம்ம வந்து அவி வச்சு எடுத்துக்கிற போகிறோம். இந்த மாதிரி ஸ்டப் பண்ணிக்கோங்க. நல்லா சூட்டோட இப்போ வந்து நம்மளுக்கு தேவையான பொருள் வந்துட்டு தேங்காய் பூ. சரிங்களா? நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். பாக்கெட்டில் இருக்க தேங்காய் பூ அதுவும் எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் ஒரிஜினலாக வேணும்னா அதுவும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு தேங்காய் பூ போட்டாச்சு. இப்போ சுகரு தேவையான அளவு போட்டுக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரிக்கு வெல்லமும் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். லைட்டாக நம்ம சால்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணிக்கிடுவோம். இந்த மாதிரிக்கு இப்போ பவுலுக்கு பிடிச்சிக்கிடுவோம். இந்த சைஸுக்கு இருந்தால் சரியாக இருக்கும். இப்போ நீங்கள் இந்த மாதிரியே பவுலில் பிடிச்சி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கண்டிப்பாக அந்த வீட்டில் இந்த டிஷ்ஷு நீங்கள் ரெடி பண்ணி பாருங்கள். சூப்பராக சுவையாக இருக்கும். நார்மலாக இது வந்துட்டு வில்லேஜில் நிறையா செய்வாங்க. ஆமாம், ஒரு ஈஸியான ஒரு டிஷ்ஷு. இந்த மாதிரி இப்போ நம்ம வந்துட்டு இதுக்கு தேவையானது மாவு, மைதா மாவு, அந்த மாதிரிக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். லிக்விடு கரெக்டாக இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. நம்மளுக்கு தேவைன்னா ஒரு எக்கு சேர்த்துக்கலாம். எக்கு சேர்த்தோம்னா நம்மளுக்கு வந்துட்டு இந்த ஒட்டாமல் நல்லா தனித்தனியாக வேகும். இப்போ நம்ம பீடா பிடிச்சி வச்சதை இப்போ பவுலில் சேர்த்து மாவில் சேர்த்து ஆட் பண்ணி நம்ம இப்போ பொரிச்சு ரெடி பண்ணிக்க போகிறோம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஆமாம், ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். சரிங்களா? இப்போ இந்த மாதிரிக்கு நம்ம இப்போ வந்து இந்த ஃப்ளோரில் வந்து நம்மளுக்கு எக்கு போட்டு மிக்ஸ் பண்ணதுனால நம்மளுக்கு ஆயிலில் ஃப்ரை பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஒன்றும் ஒட்டாது. நீங்களே பாருங்கள். நம்மளுக்கு குக்கிங் ஆகி வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம வந்து குக்கிங் பண்ணி ஒரு ட்ரைக்கு இப்போ எடுத்துக்கிறோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ எங்களுக்கு தேவை வந்துட்டு ஒரு கப்பு தான் நாங்கள் எடுத்துருக்குறோம் இந்த மாதிரி ரெடி பண்ணி. ஆனால் சூப்பரான ஒரு ஸ்வீட் இது. கண்டிப்பாக அந்த வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கான பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வேறு ஒரு ஐட்டம், ஸ்வீட் ஐட்டம் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.